கோயில போய் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றினால் விதி மாறும். ஏன்? விளக்கு ஏற்ற ஏற்ற விதி மாறும். எவர் சதி செய்தாலும் மதி அணிந்தவன் உன் கதியை காப்பாற்றுவான். சுவாமி சாதாரணமான தெய்வம் கிடையாது. சிவன்ட்ட யாரும் பக்கத்துல வரவே முடியாது. அதனாலதான் அவன் சோதிக்கிறான்னு ஒதுங்கி போயிடுறாங்க. அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன். சிவன் சிவன் சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது. வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது. உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது. அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம், அருட்ஜோதி தெய்வம், நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம், அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோடு நிற்கிற பர தெய்வம் சிவன். சிவனை வழிபட்டா காசு கிடைக்குமா? சந்தேகம். சிவனை வழிபட்டா பதவி கிடைக்குமா? சந்தேகம். ஆனா சிவனை வழிபட்டா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், மனசுல தைரியம் கிடைக்கும். சர்த்தா போட அப்படிங்கிற தைரியம் கிடைக்கும். உன் முன்னாடி பாம்பே வந்து நின்றாலும், ஓ இதுதானா, போ போ ஓரமா போ. கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்த நீங்கள் ஆரூர் பெருமானையும் அம்பலவான பெருமானையும் வழிபட வழிபட கருணாக பாம்பே வந்தாலும் அதற்கு பாலும் தேனும் வைத்து நகர்ந்து செல்ல சொல்வதை தவிர பயந்து ஓட மாட்டீர்கள். ஏன்? அந்த மனோதைரியம் இறைவன் கொடுப்பார். உடம்புல வியாதி வராது, வந்தாலும் அந்த வியாதி நீங்கும்.